ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கர்த்தரை பற்றி கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். இந்த நாடகத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையே. 5 சகோதரர்களின் கடைசி சகோதரர் சாமுவேல் எனும் செங்கல்வராயனின் கதை. இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம். சிச்சுவேஷன் அமையாத வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. எதனா ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா தப்பு பண்ணிடுறேன். என்ன பண்ணுறது? சரி, ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா, இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சும் நான் பாவம் பண்ணாமல் இருக்கணும். டெய்லி ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன். பார்த்துக்கங்க. ஸ்தோத்திரம். ஆமேன். ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, கிளம்புவோம். மழை பிடிச்சிக்கிச்சா? கிளம்புற நேரத்தில் கரெக்டாக மழை பிடிச்சிக்கிச்சு. கிளம்பி தானே ஆகணும். போவோம். ப்ரோ, கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாம்ல. மொத்த சேரையும் ட்ரெஸ்ஸில் அடிச்சிட்டிங்க. ஆஃபீஸ் வேறு போய் ஆகணும். ஹலோ ப்ரோ, நீ ஆஃபீஸுக்குனா போ, ஆஸ்பத்திரிக்குனா போ. மழை காலம்னா சேர் அடிக்க தான் செய்யும். நீ தான் பார்த்தா பழகா ஓரமாக போனோம். நீ வாட்டு வண்டியை தூக்கி காவால விட்டு இங்கே வந்துட்டு சேர் வச்சிச்சு சோறு வச்சிச்சுலாம் சொல்லின்னு கிடக்காத. டேய், வேலையை பார்த்துன்னு போட. என்னடா பார்த்துன்னே இருக்கிற? கிளம்புடா. பிரதர், ஒரு நிமிஷம் இங்கே வாங்களேன். நான் இந்த வாடா போடா அது இது அந்த மாதிரிலாம் வேணாம். டீசெண்டாக பேசுகிறேன்னா டீசெண்டாக பேசிட்டு போவோம். ஏன் வாடா போடான்னு சொன்னால் உனக்கு சுருனுக்கும் ஓட்டா? அப்போ தாண்டா சொல்லுவேன். அச்சிர கிச்சிர போகிறேன் போட. ஏய், இங்கே வா. வாடா போடாவா? பொறுமையாக போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன பண்ற நீ பிளகா மூஞ்சி? இதுக்கு அப்புறம் என்னைக்கும் என் கண்ணில் நீ மாட்டவே கூடாது. மாட்டும் போதெல்லாம் இந்த அடி உனக்கு ஞாபகம் இருக்கணும். தெரியாதனமா மாட்டின. ஏய், கிளம்புடா. எறா வண்டிய என்னடா பார்க்குற? கிளம்புடா. ஏசப்பா, தப்பு பண்ணிட்டனே. சூழ்நிலை வராத வரைக்கும் நல்லா இருக்கேன். ஆனால் சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னா தப்பு பண்ணிடுறேன். வண்டியே வேண்டாம். கேப் புக் பண்ணி கிளம்புறேன். அண்ணா, அவர் ரொம்ப நேரமா என்னையே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்கறாரு. கொஞ்சம் ஷையா இருக்கு. கொஞ்சம் என்னன்னு கேளுங்களேன். கூட பிறந்த அண்ணன் தானே நீ, போய் கேளுடா. அவன் என்னையே பார்த்துட்டு இருக்கான்டா, பாருடா. சார், நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நேரமாக தங்கச்சி சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. இதுக்குன்னே கிளம்பி வருவீங்களா? சார், நம்ம ஆட்டை ரேப்பிடோ புக் பண்ணிவிட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரோட்டில் 1000 பேர் வருவாங்க போவாங்க. அதுக்காக எல்லாரும் உன் தங்கச்சை பார்த்துட்டாங்கன்ற அர்த்தமாயிடாது. சார், நீங்கள் பார்க்கவே தான் நான் வந்து கேட்டேன். ரோட்டில் ஒரு பொண்ணு போகக்கூடாது, பார்க்கறதுக்குன்னே கிளம்பி வந்துடுது. ஏன் அவங்க கூட அக்கா தங்கச்சிலாம் போகிறங்களா? சார், ஆள் பார்க்க டீசெண்டாக இருக்கீங்க. செம்ம அடி அடிச்சிடுவேன். பேசாமல் போயிடுங்க. நல்லா பேச கற்றுக்கிறீங்க எல்லோரும். வாமா நம்ம போகலாம், பஸ்ஸு வந்துடுச்சு. அவன் கிடக்குறான். என்னது? அவங்க அடக்குறானா? ஏய், பண்ணாத தப்ப பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கியா? இப்போ பார்க்குறேன்டா உன் தங்கச்சிய. ஓய் பாப்பா, என்னம்மா சிங்கிளா? மாமாவும் சிங்கிள் தான். ஓகேண்ணா, சொல்லு, நம்பர் தரேன். டேய், நீ என்னடா பார்க்குற? டேய் பாப்பா, பார்த்து மச்சானை கூட்டின்னு போ. அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பிட போகிறேன். நல்லா பார்க்க பழம் மாதிரி இருக்கிறான். ஏசப்பா, தூண்டி விட்டுட்டே இருக்கானுங்களே. இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க. தல
இங்கே எங்கே தலை விஷயம் கிடைக்கும்? இது விஷயமா அப்படின்னா புரியல. அதான் தலை பெரிய பீடி. பெரிய பீடியா? ஏய், என்னை பார்த்தா எப்படிடா இருக்கு உனக்கு? என்னடா வயசாகுது உனக்கு? இந்த வயசில் இந்த பழக்கமா? தம்பி போய் படிக்கிற வேலையை பாடுறா. தேவையில்லாத பழக்கத்தெல்லாம் வச்சுக்காத. கிளம்பு கிளம்பு. நான் தலை பார்க்கறதுக்கு நம்ம பல்மறிக்கிற பார்த்து பண்ணி விட மாட்டியா? இன்னும் சரிங்க தரேன் தலை. ஏய் எடி கையடி. ஆளை பார்த்தா எப்படிடா இருக்குது உனக்கு? அவனை 2 போட்டனை வச்சுக்க. இல்லை ஷேரிங்க வேறு ஷேரிங்க. தம்பி பொழந்து விட்டுருவேன் பார்த்துக்கோ. என்ன தலை பண்ணு தலை? அடி மேலே கிளம்புடா கிளம்புடாங்க. இந்த கஷ்டம்ல தலை. மாமா நீ அழாத மாமா, நான் வேற கான்டாக்ட் பிடிச்சிட்டேன். இங்கேருந்து போகலாம் வா. பிரதர், அண்ணன் கல்லு 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 காவலை விட்டா போல. சரி பிரதர், சரி 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 தப்பாத்துக்காதீங்க, சரி கொச்சிக்காதீங்க. கல்லு 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 காவலை விட்டாரு, கொச்சிக்காதீங்க. சரி பரவாயில்லப்பா, பார்த்து 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 போங்க. அண்ணே 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 சாரிண்ணே 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 கல்லு 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 காவலை விட்டா போல. கல்லு கல்லு ரிவர்ஸ்ல ஸ்டா போல. சரி சரிண்ணே சரிண்ணே சாரிண்ணே கல்லு 2வது வாட்டி. சரி தம்பி செல்லம், இங்கே வாங்கடா. ஏதோ ஃபஸ்ட் டைம் இடிச்சிங்க, தெரியாமல் பட்டுருச்சுன்னு விட்டேன். அது என்ன ரிவர்ஸில் வந்து இடிக்கிறது? மவனை அவனுக்கு காலு கழண்டு இருக்கு. அடிக்கிற அடியில் அவனுக்கு பல்ல கழட்டு கையில் கொடுத்துருவேன். அடி கிளம்பு. மவனை நிற்கிறத பார்த்தோன்னா என்ன நடக்குன்னே தெரியாது உங்களுக்கு. கிளம்புடா இங்கேருந்து. அட என்னங்க இது? நானும் இவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். எனக்குனே வரானுங்க. எப்படியாவது நானும் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறேன். இடர்கிட்டே இருக்கேனே. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. என்ன பண்ண? சரி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா எங்கேயா இருக்கீங்க? தம்பி ஸ்தோத்திரம்மா. சபையில் தாம்மா இருக்கேன். என்ன விஷயமா? ஐயா நீங்கள் அங்கேயே இருங்க ஐயா. இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். உங்களை கொஞ்சம் பார்க்கணும் ஐயா. சரிப்பா சரிப்பா, வாப்பா வாப்பா. தம்பி வாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஐயா பிரைஸ் தி லார்ட் ஐயா. உங்களுக்கே தெரியும் எனக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும்னுட்டு. நானும் தினமும் எழுந்து பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் போகிறேன். இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு நானும் கிளம்பி போகிறேன். சூழ்நிலை வராத வரைக்கும் நல்லா இருக்கேன். ஆனால் சூழ்நிலை அமைஞ்சிட்டா பாவத்தில் விழுந்துடுறேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுதான் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஐயா. பிரதர், உங்கள் அண்ணனுங்க ஞாபகம் இருக்கா? கெத்து முத்துன்னு சொல்லிட்டு இருந்த அவர் தான் பெருமையெல்லாம் விட்டுட்டு தேவனுக்காக தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருந்த கிண்டல் வராய அவரும் மனம் மாறி கர்த்தருக்குன்னு உண்மையா ஊழியம் செய்கிறாரு. மனம் திரும்பவே மாட்டான்னு நினச்ச அந்த சொங்கிநாதன் இப்போ கிறிஸ்துவுக்காக சுறுசுறுப்பாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. இதை விடுங்க பிரதர். பொய்யா மொழி பொய்யை மட்டுமே பேசிட்டு இருந்த அவர் இப்போ கிறிஸ்துவுக்காக பொய்களை பேசாம அவருக்காக அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா உங்களால மட்டும் ஏன் பிரதர் முடியலன்னு சொல்றீங்க? இயேசு என்ன சொல்லியிருக்காரு பிரதர்? ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க ஒரு கணத்துல அரையறதுக்கு முன்னாடியே நீங்க அரைஞ்சிடுறீங்க. 1 மைல் தூரம் நடந்து போக சொன்னா 2 மைல் தூரம் நடந்து போன்னு சொல்றாரு. பிரதர், அவர் இந்த பூமிக்கு மனுஷனா தான் வந்தாரு, வாழ்ந்து காட்டினாரு. அவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் உண்டு, ஆனாலும் துடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இதையும் அவர்கிட்ட கேளுங்க பிரதர். என்னால முடியல ஏசப்பா, என்னால இடராம இருக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு இதையும் அவர்கிட்டே கேளுங்க. உன்னிடம் என் கிருபை
கிருபை தருகிறேன் சோர்ந்து போகாதே. பிள்ளையே உன்னிடம் என் கிருபை தருகிறேன் சோர்ந்து போகாதே. போராட்டம் தான் இந்த வாழ்க்கை, பூமி விட்டு நீ போகும் வரை. உலகை நான் வென்றேனே நீயும் வெல்வாயே, உலகை நான் வென்றேனே நீயும் வெல்வாயே. இனி என்னைக்குமே இடராதீங்க. கிறிஸ்து துணையாக இருப்பார்.